ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிஸ்னால எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் நைட்டு தூங்கும்போது அது ஒரு கதை சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்டோரிஸ்னால பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது ஒரு நகரம் அப்படின்ட்டு இருக்குது. அந்த நகரத்தில் ஒரு சட்டம் போடுவாங்க. சட்டம்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போ வீட்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சட்டம் இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம கதையில் பார்க்க போகிற ஒரு நகரத்துக்கு ஒரு சட்டம் இருக்குது. ஓகேவா? அது என்ன மாதிரி சட்டம் அப்படின்னா, அந்த நகரத்தில் யாருனாலும் ராஜாவாக மாறிக்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கும். என்னடா யாருனாலும் ராஜாவாக மாறிக்கிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்கிங்களா? ஏன்னா அந்த நகரத்தில் ராஜாவாக மாறுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அது என்ன மாதிரி ரூல்ஸ் அப்படின்னா, அந்த நகரத்தில் ராஜாவாக யாருனாலும் மாறிக்கிடலாம். அதே மாதிரி அந்த பதவி 5 ஆண்டுகள் மட்டும்தான் அப்படின்ட்டு இருக்கும். அந்த 5 ஆண்டு முடிஞ்ச பிறகு அந்த ராஜா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நகரத்துக்கு ராஜா. அந்த ராஜா அந்த ஊரில் ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆற்றங்கரைக்கு மறுபக்கம் ஒரு காட்டில் விட்டுருவாங்களாம். அந்த காட்டில் மனுஷங்களே கிடையாதாம். பார்த்திங்கன்னா பெரிய விலங்குகள், அதே மாதிரி கொடிய விலங்குகள் மட்டும்தான் இருக்குமா. அந்த மன்னன் காட்டுக்குள்ளே நுழைஞ்சா போதும், வனவிலங்குகள் அந்த மன்னனை கொன்றும். அந்த மாதிரி ஒரு காடு இருக்குது. ஸோ அந்த பதவிக்கு யாருமே வர மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சரி நம்ம ராஜாவாக மாறிடுவோம், இறந்தால் நம்ம ராஜாவாக இறந்துக்குருவோம். அதே மாதிரி 5 ஆண்டுகள் தானே, ஸோ நம்ம இறக்கும்போது கூட ராஜாவாக நம்ம இறந்துக்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு சில பேர் முடிவெடுத்து ராஜாவாக வர்றதுக்கு முடிவெடுத்து வந்துடுவாங்களாம். அந்த நகரத்தில் அந்த சட்டத்தை யாராலுமே மாற்றவே முடியாது. அந்த ரூல்ஸ்க்கெலாம் ஓகே சொன்னவங்க மட்டும்தான் ராஜாவாக மன்னனாக பதவியை ஏற்க முடியும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த 5 ஆண்டு முடிஞ்ச பிறகு கட்டாயம் மரணம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த கடுமையான சட்டத்துக்கு பயந்து தான் நிறைய பேர் அந்த பதவிக்கு ஆசைப்படாமல் இருந்தாங்க. அந்த ராஜா பதவி பார்த்திங்கன்னா காலியாகவே எப்பொழுதுமே இருந்துச்சு. ஆனால் ஒரு சில பேர் மட்டும்தான் நம்ம ராஜாவாக நம்ம இறந்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்து வருவாங்களாம். ஆனால் ஒரு சில பேர் ராஜாவாக அந்த மன்னனாக அந்த பதவி ஏற்ற பிறகு ஹார்ட் அட்டாக் இறந்து போகிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சட்டம் உள்ள நகரத்துக்கு ராஜாவாக ஒருத்தங்க இருக்கிறாங்க. ராஜாவாக வந்துட்டாங்க. அந்த மன்னன் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்ட்டு ராஜாவாக பதவியேற்று வந்துட்டாங்க. ஆனால் ஒரு நாள் என்ன அப்படின்னா, அந்த மன்னனுக்கு அந்த 5 ஆண்டு ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சான். அப்போது எல்லாருமே தயாராக இருக்காங்களாம். அந்த ஆற்றின் கரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரையை கடந்து போகிறதுக்கு ஒரு அந்த மன்னனை அனுப்புறதுக்கு நாடே திரண்டு வந்துருந்துச்சான். அப்போ அந்த மன்னன் வந்தானான். அப்போ அவனுடைய சிறப்பான ஆடைகள், நகைகள் எல்லாத்தையுமே அணிந்து முடிசூடி தங்க வாளேந்தி வைரங்கள் மின்ன மக்கள் முன் அவன் அந்த ராஜா நின்னானான். மக்கள் என்ன செஞ்சாங்க, அப்படியே ஷாக்கிங்காக பார்க்காங்க. என்னடா இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இறந்து போகிற மாதிரி அந்த மன்னன் ஆவார, ஏன் இந்த மாதிரி நகைகள் அணிஞ்சு தங்க வாளேந்தி வைரங்கள் இந்த முடிசூடி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராஜா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமில் வராங்களாம். அப்போது ராஜா பார்க்காங்களாம். நான்
அந்த படகுல ஆத்தங்கரைக்கு போகிறேன் பார்த்தீங்களா, அந்த படகு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சின்னதாக இருந்துச்சாம். அப்போது அந்த ராஜா வந்து ரொம்ப கோவப்பட்டு சொன்னாங்களாம், மன்னன் வந்து போகிற படகா இது, இந்த படகை வந்து நல்லா அலங்கரித்து கொண்டு வாங்க அப்படின்ட்டு தன்னுடைய சிம்மாசனத்தை நல்லா அலங்கரித்து கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கட்டளை இடுதாங்களா. உடனே மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த கட்டளைகள் எல்லாத்தையுமே கட்டுப்பட்டு மன்னன் சொன்ன மாதிரி அந்த சிம்மாசனம்லாம் அந்த கப்பல் நல்லா அழகாக அலங்கரித்து கொண்டு வந்தாங்களாம். அதுக்கப்புறம் அந்த மன்னன் வந்து அந்த கப்பலில் வந்து ஏறுதாங்க. மன்னன் வந்து கப்பலில் ஏறின பிறகு அந்த படகோட்டி வந்து மன்னன்கிட்ட வந்து கேட்பாங்களாம், மன்னா இந்த கப்பலில் ஏறினவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப அழுது புலம்பி நம்ம சாக போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்களாம். ஆனால் நீங்கள் மட்டும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இந்த கப்பலில் வந்து ஏறுதீங்களே. ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் காடு இருக்குது. அந்த காட்டில் போனவங்க யாருமே நகரத்துக்கு வந்து திரும்ப வந்ததே இல்லை. இருப்பினும் நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த மன்னன் வந்து சொன்னாங்களாம், நான் வந்து 5 ஆண்டு வந்து ஆட்சி செய்தேன். அந்த ஆட்சியின் முடிவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆண்டு அந்த முடிவில் வேட்டைக்காரர்கள் காடு வந்து காட்டில் விலங்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விலங்கை வேட்டைக்காரர்களை அனுப்பி அந்த கொடிய விலங்குகள்லாம் நான் வந்து கொன்னுட்டேன் முதல் ஆண்டு. 2ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா அந்த முடிவில் 1000 விவசாயிகள் வந்து அந்த காட்டுக்குள்ளே போனாங்களாம். அந்த காட்டை வந்து திருத்தி உழுது செஞ்சு நிறைய விவசாயம் பார்த்து தானியங்கள் காய்கறிகள் இது எல்லாமே அந்த காட்டில் வந்து உழுது பண்ணாங்களாம். 3ஆம் ஆண்டு முடிவில் 1000 கட்டடக்கலை வல்லுநர்கள் தொழிலாளர்கள் வந்து போனாங்க. இன்றைக்கி வீடு வாசல் அரண்மனை அந்தப்புறம் சாலைகள் எல்லாமே ரெடியாக இருக்குது. 4ஆம் ஆண்டு முடிவில் 1000 அரசு அதிகாரிகள் வந்து போனாங்க. நிர்வாகம் வந்து சீரடைந்தது. இந்த 4000 பேரும் தங்கள் மனைவி குழந்தைகளுடன் சென்று அங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நான் வந்து அந்த காட்டுக்கு வந்து போகலை, என்னுடைய நாட்டுக்கு போகிறேன், சாக போகவில்லையப்பா, நான் வாழ போகிறேன் அப்படின்ட்டு மன்னன் வந்து சொல்லுதாங்களாம். நான் வந்து மன்னனாக ஆள போகிறேன், உனக்கு ஒரு வேலை வேணுமா அந்த அரண்மனையில் அப்படின்னா இந்த படகை ஓட்டிக்கிட்டு என் கூட வந்துரு, உனக்கு அந்த அரண்மனையில் ஒரு வேலை வந்து உனக்கு போட்டு தரேன் அப்படின்ட்டு அந்த மன்னன் வந்து சொன்னாங்களாம். அப்போ அந்த மன்னனோட வெற்றிக்கு காரணங்கள் என்ன அப்படின்னா பல காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக 2 காரணம் வந்து சொல்லலாம். ஒன்று 5 ஆண்டுக்கு பின்ன உயிர் வாழ வேண்டும், அதுவும் பார்த்திங்கன்னா மன்னனாகவே வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தது. 2வது பார்த்திங்கன்னா அந்த முடிவினை அடைவதற்காக திட்டமிட்டு உழைச்சாங்களாம். அந்த மன்னனுடைய வெற்றிக்கு மட்டுமல்ல, நம்ம அனைவரும் ஒரு விஷயத்தில் வெற்றி பெறணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நிறையாவே திட்டமிட்டு செயல்படணும். ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்களே, எத்தனை நாள் பிளான் பண்ணி பண்ணணும். அந்த மாதிரி தான் அந்த மன்னன் வந்து பிளான் பண்ணி லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னுடைய லைஃப்பை வந்து மூவ் பண்ணாங்களாம். இதே மாதிரி தான் நம்மளும் ஒரு காரியத்தில் நம்ம இறங்கணும் அப்படின்னா பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃப்யூச்சரை வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க செயல் கூட ஃப்யூச்சருக்கு நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்ட்டு அதை வந்து தீர்மானிக்கக்கூடியதான். இப்போ நீங்கள் செய்கிற செயல் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்யூச்சருக்கு நீங்கள் வந்து செய்கிறது தான். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்யூச்சரை நினச்சி ஃபீல் பண்ணாமல் இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க செயலை கரெக்டாக ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் பண்ணாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆவீங்க. அதே மாதிரி தான் இந்த மன்னன் எப்படின்னா தன்னுடைய 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் பிளான் பண்ணி ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு திட்டமிட்டு அந்த செயலை வந்து கரெக்டாக பண்ணி முடித்தாங்க. அதனால் சக்ஸஸ் அடைஞ்சு ஒரு அந்த காடை வந்து ஒரு நாடாக உருவாக்கி அந்த நாட்டுக்கே மன்னனாக போய் ஆட்சி செஞ்சு நிறைய மக்களோட லைஃப்பையும் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இதில் அவங்க வந்து சக்ஸஸாக அடைஞ்சாங்களாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.